ஸ்ரீ குருப்பியோ நம. யக்யோபவீத தாரணத்தை பற்றி நிறைய வீடியோஸ் வேதகோஷம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். யக்யோபவீதத்தை எப்பப்பெல்லாம் மாற்றணும், எதுக்காக மாற்றணும், திடீர்னு வெளியில் சட்டையோ பனியனோ அவுக்கிற சமயத்தில் வெளியில் வந்து கொடுத்தா என்ன பண்ணுறது, கீழே விழுந்து கொடுத்தா என்ன பண்ணுறது, அப்படிங்கிற நிறைய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு யக்யோபவீதத்தை எப்படி தப்பாக ஜனங்கள் உபயோகப்படுத்துகிறாங்கிற விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம். ஏன்னா அதனால் பாபம் வரும். நிறைய பேர் தெரியாதனமாக கஷ்டப்பட்டு இருக்கா. ஏன்னா ஏதோ பாபம் பண்ணியிருக்கா, என்ன பாபம் பண்ணியிருக்கான்னு தெரியல. சிலதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுற பாபம், தெரியாத பண்ணுற பாபம், இப்படிலாம் இருக்கே. அதனால் யக்ஞோபவீதத்தை வச்சுட்டு சில பாபங்கள்லாம் நடக்கிறது. இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் பிரபலமாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, விபூதியை நெத்தியில் 3 லைன் எட்டுன்னு இருக்கா. அந்த லைன் விபூதியோட ரேகா இருக்கே, வரிசை கோடு, அது சரியாக வரலை அப்படின்னுட்டு யக்ஞோபவீதத்தை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு அதால் டிசைனிங் பண்ணுறா நெத்தியில். அப்போ என்னாகும், யக்ஞோபவீதத்தோட அந்த நூலை வச்சு பூனலை வச்சு அதை அழித்து எடுக்கிறா. இட்டுண்ட விபூதியில் இருக்கிற துளிகளை அழிச்சு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு படத்தில் வர ஹீரோ மாதிரி தெரியணும். அவள்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிறா. படத்தில் இருக்கிற ஹீரோலாம் விபூதி இட்டுக்கிறது இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தெரியணும். கரெக்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்ததுன்னா 10-12 சென்டிமீட்டர், அது ரெண்டுக்கும் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும். இப்படியெல்லாம் யக்ஞோபவீதத்தை வச்சு இட்டுண்ட விபூதியை அழிக்கிறார். மகா பாபம், பெரிய தோஷம். இப்போ தெரியாது, அப்புறமா தான் தெரியும். இப்போதைக்கு எல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்புறம் கஷ்டப்படும் போது என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தால் அப்போ தெரியும். யக்ஞோபவீதத்தை வீட்டில் தொடக்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணலாமா, ஏதாவது தொடச்சி எடுக்கிறதுக்காக? அதுவும் விபூதிங்கிற உயர்ந்த வஸ்து, அதுக்கு பணமோ காசோ அதால் ஈடே போட முடியாது. அவ்வளோ உயர்ந்த வஸ்து அது. அந்த விபூதி, தெய்வீகமான விபூதியை இட்டுண்டத்தை நெத்தியில் டிசைனிங் பண்ணுறதுக்காக தொடச்சி எடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? தர்மசாஸ்திரத்திலேயே ஒரு ஸ்லோகம் இருக்குது. விபூதி குழைச்சி இட்டுருக்கிற சமயத்திலேயே, விபூதியை கையில் எடுத்துட்டோம், ஜலத்தை கலந்துட்டோம், குழைச்சி இட்டுக்கிறோம். குழைச்சி நெத்தியில் இட்டுக்கிற சமயத்திலேயே அந்த விபூதியோட சின்ன சின்ன துளிகள் பூமியில் விழுந்தாலே அதுக்கு என்ன கதி அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் ஸ்லோகம் இருக்கு. யாவந்த பதிதா பூமௌ பஸ்மன பரமாணவஹ தாவத் வருஷ சஹசிராணி ரௌரவம் நரகம் விரஜேத். விபூதி இட்டுக்கிற சமயத்தில் அலட்சியமாக குழைச்சி இட்டுக்கிற சமயத்தில் அந்த விபூதியோட துளிகள் எத்தனை பிந்து, எத்தனை புள்ளிகள் உங்களுக்கு தரையில் விழறதோ, வாஷ் பேசினில் சில பேர் இட்டுக்கிற அதெல்லாம் மகா பாபம். அந்த பூமியில் என்ன சொல்கிறது, கீழே அந்த துளிகள் விழுந்ததுன்னா ஒவ்வொரு துளிக்கு 1000 வருஷம் ரௌரவங்கிற நரக்கத்தில் வாசம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஒரு துளி கீழே விழுந்து கொடுத்து, பரமாண வகன ஆட்டம் சைஸு, ஒரு சின்ன அணு சைஸு கீழே விழுந்து கொடுத்து அலட்சியமாக நம்ம இட்டுக்கிறதுக்கு அதோட மதிப்பு தெரியாதக்கு அலட்சியமாக இட்டுன்னு இருக்கோம். ஒரு துளி கீழே விழுந்ததுன்னா ஒரு பிந்துவுக்கு 1000 வருஷம். அது மாதிரி இப்போ என்னெல்லாம் பண்ணுறா, விபூதியை டக்குன்னு கண்டபடி இட்டுண்டு வாஷ் பேசினில் கையலம்புறா. அதில் எத்தனை பிந்துகள், எத்தனை விபூதி போகிறது அது ஒருத்தருக்குமே தெரியலை. பாபத்தோட பாபம் மகா பாபம். எச்ச அலம்பி வாயை கொப்பளிச்சு பல் தேய்க்கிற வாஷ் பேசின்ல யாரான்னு போய் விபூதி அலம்புவாளா? பின்ன என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பா. அப்போ என்ன பண்ணணும், விபூதியை இட்டுண்டதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிற விபூதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் எடுத்துட்டு உதிர்னியால் உடம்பு பூராவும் தேய்ச்சிக்கணும். இடுப்பில் தேய்ச்சிக்கணும், முதுகில் தேய்ச்சிக்கணும். ஒரு பிந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம். அது கையலம்புறது மகாபாபம். இதுக்கு அதில் ஆயிரக்கணக்கான பிந்து போகிறது, அதில் வாஷ் பேசின் எச்சல்ல, அது மகாபாபம். அதனால இட்டுண்ட விபூதியை பூனலால் அழிச்சா அதோட பெரிய தோஷம் வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த டிசைனிங் எல்லாம் பண்ணவே கூடாது. விரலால் அழகாக குழைச்சி இட்டுக்கணும். அதுவும் ஆச்சமனம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணணும்,
கிழக்கு பார்த்து உட்காரணும். நமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பஸ்பதாரணம் கரிஷ்யே இப்படின்னு சங்கல்பம் பண்ணணும். அதுக்கப்புறம் மந்திரத்தை சொல்லி, மந்திரம் தெரியலைன்னா அட்லீஸ்ட் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லியான்னு விபூதியை நெத்தியில், மாரில், வயத்தில், 2 கையில் எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட்ஸ் இருக்கோ, தோள்பட்டையில், எல்போ, அதே மாதிரி வாட்சு கட்டிக்கிற இடம், இந்த இடத்துக்களெல்லாம் மணிக்கட்டு, இது எல்லா இடத்துலையும் விபூதி எட்டுக்கணும். 3 எட்டுக்கணும் அப்படின்னு ரூல் இருக்குது. விபூதிக்கு அத்தனை தரம் இருக்குது. அதை அலட்சியமாக உபயோகப்படுத்தி அழித்து எடுத்தோம். அதுவும் பூனலை பிரயோகம் பண்ணி, பூனல் வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா ஸ்வரூபமாக உன்னுடைய மாறில் இருக்குது, தொங்கின்னு இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா தொங்கின்னு இருக்கிறவாளை வச்சு விபூதியை தொடச்சி எடுக்கலாமா? அதோட பாப்பம் பெருசு. வேற என்ன வேணும்? கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். சில பேர் பூனலில் வந்து சேஃப்டி பின்னு, கீ செயின், லாக்கெட்டு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா கழுத்தில் சேஃப்டி பின்னு, லாக்கெட்டு இவளெல்லாம் தொங்க விடலாமா? மகா பாபம். கீ செயின், இந்த இது வீட்டு சாவி கொத்து, மகாதோஷம். மரியாதையே இல்லாத பண்ணுறா. அடுத்தது எனக்கு முதுகில் வந்து கொஞ்சம் அரிக்கிறது, பூனலை வச்சு சொரிஞ்சுக்கிறா. ராமா ராமா, வேற என்ன வேணும்? வேற ஒன்றுமே இதுக்கு மேலே ஒரு அக்ஞானத்தோட பராகாஷ்டை வேற ஒன்றும் கிடையாது. பூனலால் முதுகை சொரிஞ்சுக்கலாமா? முதுகில் இருக்கிற அத்தனை அழுக்கும் பூனலில் ஏறாதா? என்னது இதெல்லாம்னு தெரிய மாட்டேங்கிறது. அதே மாதிரி புதுசாக உபநயனம் பண்ணின குழந்தைகள், பூனல் கல்யாணம் பண்ண குழந்தைகள், அம்மா அப்பாலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை சின்னது, அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அந்த பூனலை சுருட்டி வாயில் போட்டுக்கும். வாயில் எச்சல் பட்டு கொடுத்துனா பூனலை மாற்றி ஆகணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து முதல்லேருந்தே அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர சமானமான ஸ்தூத்திரம், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வருது, உன்னை காப்பாற்றுறதுக்காக இருக்குது, இதை நீ எப்போதும் போட்டுக்கோ, இதை அவுக்காத, இதில் வந்து உனக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா கூட இருக்கிற மாதிரி இப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணி வாயில் வச்சுக்கிறதோ எச்ச பண்ணுறதோ சொல்லி கொடுக்கக்கூடாது. அவனை முன்னாடியே பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைகள்லாம் சில சமயம் காலில் சுற்றிண்டு விளையாடும், ஒன்றுக்கு போகிற இடத்துலலாம் கொண்டு வந்து வச்சுக்கும். இது மாதிரி எதானு பண்ணினோம்னா, காலில் வச்சு விளையாடிட்டோ, ஒன்றுக்கு போகிற மாதிரி பண்ணாலோ, இல்லாட்டா அதை அவுத்துட்டு கீழே போட்டு திரும்ப போட்டுண்டாலோ, இது எல்லாத்துக்கும் யக்யோபவீதத்தை மாற்றி ஆகணும். திரும்ப புதுசாக போட்டுக்கணும், மந்திரத்தை சொல்லி போட்டுக்கணும். அதனால எல்லாரும் அக்ஞானத்தில் எத்தனை பேர் வாழறாளோ அவள் எல்லாருக்கும் அவசியமாக இந்த வேதகோஷமோட சாஸ்திர பிரமாணித்த யூடியூப் சேனலில் இருக்கிற ரிஷிவாக்கியத்தெல்லாம் அனுப்பிச்சு நம்ம சனாதன தர்மம் எப்படி பளபளன்னு இருந்ததோ பழைய காலத்தில், அந்த மாதிரி திரும்ப பண்ணுறதுக்காக நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சகயோகம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நமோ நமஹ.